ஹாய் பசங்களா, தமிழ்நாடுல கட் ஆஃப் மார்க் என்ன ஆயிருக்கு சார்? பாஸ் மார்க் எல்லாம் பயங்கரமா ஏறி போச்சு. அப்போ தமிழ்நாடுல நம்ம ஜிஎம்சிக்கு போகணும் அப்படின்னா கட் ஆஃப் மார்க் எந்த அளவுக்கு இருக்க போகுது? உங்களுக்கு இந்த கட் ஆஃப் மார்க் மட்டும் இல்ல, நான் இண்டிவிஜுவலா ஒரு காலேஜோட கட் ஆஃப் மார்க் கொடுக்கறதுக்கு கூட நான் ரெடியா இருக்கேன். பட் அந்த கட் ஆஃப் மார்க் கொடுக்கணும் அப்படின்னா நான் பயங்கரமா ரிவர்ஸ் இன்ஜினியரிங்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? யூஸ்வலி இப்போ ஒரு ஆல் இண்டியா கோட்டாவோட கட் ஆஃப் மார்க் ப்ரிடிக்ட் பண்றோம். என்ன பண்ணுவோம் சார்? லாஸ்ட் இயர் என்ன ரேங்கோ அந்த ரேங்கையும் இந்த வருஷத்தோட ரேங்கையும் மேட்ச் பண்ண வேலை முடிஞ்சிருச்சு. சரியா? ஸோ லாஸ்ட் இயர் எந்த ரேங்க்ல சீட் அலாட் ஆயிருக்குங்கிற டேட்டா என்கிட்ட இருக்கு. அதுக்கு நான் சிம்பிளா என்ன பண்ணுவேன்? இந்த வருஷம் ரேங்கையும் அந்த மார்க்கையும் கம்பேர் பண்ணா போதுமானது. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு மார்க்கும் ரேங்க்கும் தேவை. ஓகே, நீங்க எனக்கு டெலகிராம்ல போய் கான்செப்ட் A2Kங்கிற குரூப்பை சர்ச் பண்ணிட்டு அதுல எனக்கு உங்க மார்க்கையும் ரேங்கையும் அனுப்பிவிட்டா ஓகே. இல்லையா வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 8098829578. அங்கே வந்து நீ எனக்கு மார்க்கும் ரேங்க்கும் கொடுத்தாலும் எனக்கு ஓகே. சரிங்களா? தயவு செய்து எனக்கு மார்க்கு ரேங்க் கொடுங்க. ஏன் அப்படின்னா தமிழ்நாடுவோட கட் ஆஃபை பொறுத்தவரை சரி, தமிழ்நாடுல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சீட் எப்படி அலாட் ஆகும்னா ஸ்டேட் ரேங்க் வச்சு. ஸோ இங்க ரேங்க் டீட்டெயில் என்கிட்ட இருக்குன்னா இது ஸ்டேட் ரேங்க். அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்குக்கு போன வருஷம் ஆல் இண்டியா ரேங்க் எவ்வளவு? ஸோ போன வருஷம் வந்து என்கிட்ட ஒரு 700லேருந்து 800 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட மார்க்கையும் ரேங்கையும் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு உங்களோட கட் ஆஃப் என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. சரியா? எனக்கு இன்னும் அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணணும்னா எனக்கு உங்களோட இந்த வருஷம் மார்க்கும் ரேங்க்கும் வேணும். ப்ளீஸ், அன்பான வேண்டுகோள். சரியா? அப்பதான் நம்ம அடுத்தடுத்த காலேஜ் நிறைய பேருக்கு வந்து ஆசையா இருக்கும். சரியா? சார் எனக்கு வந்து இதை சொல்லுங்க, என்னோட மார்க்குக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா அந்த காலேஜ் கிடைக்குமானா அது எல்லாத்துக்கும் எனக்கு ரேங்க் மார்க் தெரிஞ்சு ஆகணும். ஓகேவா? அகைன் அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 538 மார்க்கா? அப்ப 538 மார்க்குக்கு போன வருஷம் கிடைச்ச ரேங்க் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கிற ஒரு மார்க்குக்கு, சரியா, ரவுண்ட் 1 ரவுண்ட் 4 ஒரு மார்க்குக்கும் லாஸ்ட் இயர் என்ன ரேங்க் கிடைச்சிச்சு, ஓகேவா, அந்த டேட்டாவோட மேட்ச் பண்ணி அதுக்கு ஈக்குவலண்டா, சரியா, அந்த ரேங்க் இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரேங்க்குக்கு ஈக்குவலண்டா மார்க் என்ன. ஸோ நல்லா பாரு, இது லாஸ்ட் இயர். ஸோ இதான் ரேங்க், இதான் மார்க், இது ரேங்க் லாஸ்ட் இயர். இப்போ இதுக்கு நியர்பை ரேங்க் என்கிட்ட என்ன டேட்டா அவைலபிளா இருக்கு? என்கிட்ட ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா கொடுத்துருக்கீங்க. அதுலயும் ஒரு சில பேர்லாம் தப்பு தப்பா கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? ஸோ மற்றவங்க தயவு செய்து கரெக்டாக கொடுங்க. என் வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருந்துச்சுன்னா டெஸ்கிரிப்ஷன்ல 2 ஃபார்ம் லிங்க் இருக்கும். சரியா? ஒரு ஃபார்ம் வந்து செலிப்ரேஷன் ஃபார்ம்னு சொல்லியிருக்கும், இன்னொரு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஃபார்ம். ஸோ கட் ஆஃப் ஃபார்ம் ஃபில் பண்ணால் எனக்கு வரும். செலிப்ரேஷன் ஃபார்ம் வந்து நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணலாம் உங்க ரிசல்ட்டை சேர்ந்து. ஓகேவா? அப்ப அந் என்ன பண்ணேன், இதை வச்சுக்கிட்டு சரியா லாஸ்ட் இயர் ரேங்க்குக்கு நியர்பை ரேங்க் நம்மள்ட்ட என்ன இந்த வருஷம் டேட்டால அவைலபிள் இருக்கு, அந்த ரேங்க்குக்கு மார்க் என்ன. அப்ப ரவுண்ட் 1ல நீங்க இந்த மார்க்குக்கு மேல சீட்ஸ் எதிர்பார்க்கலாம். சரியா? ஃபைனல் க்ளோசிங் ரேங்க் எங்கே இருக்கும்? இந்த இடத்துக்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஓகேவா? நல்லா பாருங்க, நான் இன்னைக்கு இல்ல ரொம்ப முன்னாடில இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தது. இதான் நான் ப்ரெடிக்ட் பண்ண மார்க். ஓகேவா? நான் ப்ரெடிக்ட் பண்ண ரேஞ்சில் ஓசி கேட்டகரி மட்டும் என்னை பொறுத்தவரை இப்போதைக்கு வெளியில போற மாதிரி இருக்குது. எஸ், இப்போதைக்கு இது அர்லி ப்ரெடிக்ஷன். ஏன்னா ரொம்ப கம்மியான டேட்டாஸ் வச்சு தான் நான் இதை வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டேட்டா 2 இடத்துல யூஸ் பண்ண மாதிரி போயிருக்கும். ஓகேவா? ஏன்னா என்கிட்ட 2,15,000, சரியா, 2,17,000 ரேங்க்குக்கு நியர்பை யாருமே டேட்டா கொடுக்கல. அப்ப என்கிட்ட இருந்த நியர்பை டேட்டாவை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? 2,17,000 இந்த இடத்துல மார்க் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு தான் எடுத்து பண்ணியிருக்கோம். ஓகே, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு ரேங்கிங் வச்சு தான் நம்ம மெயினா பார்த்துருக்கணும். சரிங்களா? ஆக்சுவலா நம்ம கவுன்சிலிங் வந்து தமிழ்நாடு ரேங்கோட தான் மேட்ச் ஆகும். ஆனா நான் ஆல் இண்டியா ரேங்க்ல மேட்ச் பண்ணியிருக்கேன். ஏன் சார் இப்படி தப்பு தப்பா பண்றீங்கன்னு உனக்கு தோணலாம். ரீசன் என்ன அப்படின்னா நம்மள்ட்ட தமிழ்நாடு ரேங்கிங் இல்ல. ஆனா தமிழ்நாடு ரேங்கிங் இல்லைன்னு சொன்னா நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? இல்ல சார் எங்களுக்கு கொடுங்க கொடுங்க கொடுங்க. நான் அதனால என்ன பண்ணேன், ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி இந்த மார்க்குக்கு போன வருஷம் ரேங்கை பார்த்து அந்த ரேங்க்குக்கு இந்த வருஷம் மார்க்கை பார்த்துட்டு உங்களுக்கு கட் ஆஃப் கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா பாரு, நான் ப்ரெடிக்ட் பண்ணதுல இருந்து இது மேல போறான். மற்றபடி மிச்சம் எல்லாமே ப்ரெடிக்டட் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குது. சரிங்களா? நல்லா பாரு, ஆல்மோஸ்ட் எல்லா மார்க்குமே நான் எந்த ரேஞ்ச் ப்ரெடிக்ட் பண்ணனோ அதுக்குள்ளே தான் இருக்கு. நான் ஆக்சுவலாக 25 to 30 மார்க் கேப்ல ப்ரெடிக்ட் பண்ணேன்.
ஸோ அதோட ஆவரேஜ் வேல்யூ கிட்ட தான் உங்களோட எல்லாமே எக்ஸ்பெக்டட் மார்க் வருது. ஓகே, நிறைய ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெக்கார்ட் பண்றப்ப டைம் பார்த்துக்கோ, மணி வந்து 5:33. சரியா? பரவாயில்லையே சார், காலைல வேகமா எந்திரிச்சிடுறீங்கன்னா எனக்கு தூங்கவே இல்லடா. ஓகே, நான் 12லேருந்து 1 மணி வரைக்கிட்ட லைவ்ல இருந்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைவ் பார்த்தேன். என்ன சொல்றாங்க அப்படின்னா 520 மார்க்குக்கு இருந்தீங்கன்னா போதுமானது, நீங்க எந்த கேட்டகிரி இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். எனக்கு அதை பார்த்தோன்னு எப்படா இவ்வளோ தப்பா ப்ரிடிக்ஷன் சொல்ல முடியுது? சரிங்களா? ஸோ 500லேருந்து 520ல இருக்கீங்கன்னா எல்லாருக்கும் சீட். இங்கெல்லாம் பார்த்துக்கோ, இதுதான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். இதுக்கு இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா சீட்டு. சரிங்களா சார்? அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். ஓகேவா? டேட்டா ஃபில் பண்ணுங்க, அதுக்கு தனியாக கையெடுத்து கும்பிட்டுக்கலாம். லைஃபை கெடுத்துறாதீங்க. சரியா? ஒரு யூடியூபர் ஒரு வேல்யூட வந்து சொல்றப்ப நிறைய பேர் இப்போ சொல்றாங்கன்னு வச்சுக்கோ, இப்போ 500 மார்க்குக்கு உங்களுக்கு சீட்டு கிடைக்கும்னா நீங்க உட்காந்து என்ன ஓகே 500க்கு சீட்டு கிடைக்கும்னு அவர் சொல்றாரு, அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்பி உட்காந்துருவீங்க. யோசிச்சு பாரு, மேபி நீங்க பிசி கேட்டகிரி 539 கிட்டே உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். ஓகே, மேபி ஒரு 2 மார்க் மேலே கீழே போகலாம். சரியா? அப்ப 500 மார்க் எடுத்தவங்க நீங்க உட்காந்துருவீங்க. சார் எனக்கு கிடைக்கும் 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 கிடைக்கும். கடைசியில லைஃப் தான் வேஸ்ட் ஆகும். ஏன்னா நவம்பர் வரைக்கும் இந்த கவுன்சிலிங் நடக்கும். நீ என்ன எதிர்பார்த்து உட்காருவ? சார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கலனா செகண்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்கலனா தேர்ட் ரவுண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் நான் லாஸ்ட் ரவுண்டுக்கு நடுவில் மார்க் டிஃபரன்ஸ் எந்த அளவுக்கு போயிருக்கு பாரு. 4 மார்க், 3 மார்க், 2 மார்க், 2 மார்க், 3 மார்க், அவ்வளோதான் டிஃபரன்ஸ் வரும். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் நடக்கிறப்ப எந்த மார்க்ல சீட்டு போயிருச்சு நான் சொல்லிடுறேன். அதுலேருந்து 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், மேக்ஸிமம் 10 மார்க் வச்சுக்கோ. 10 மார்க் கம்மியா இருக்கியா, கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணு. இல்லாதவங்க ஒன்று அடுத்த வருஷத்துக்கு ட்ராப் எடுத்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க, இல்லைன்னா வேற கோர்ஸை சேர்ந்துருங்க. தயவுசெய்து நவம்பர் வரைக்கும் யூடியூபர் சொல்றாங்கன்னு சொல்லி உங்களை லைஃபை கெடுத்துடாதீங்க. ஓகேவா? நவம்பர்ல போனதுக்கு அப்புறம் சரி எனக்கு சீட்டு கிடைக்கல, இதுக்கு மேல நான் நெக்ஸ்ட் இயர் ப்ரிப்பரேஷன்னா நவம்பருக்கு மேலே 4 மாசம் இருக்கும்டா ஹார்ட்லி உன் கையில. ஒண்ணுமே பண்ண முடியாது. படிக்கணும்னா இன்னைக்கு ஆரம்பி, இப்பயே ஆரம்பி, படிக்க ஆரம்பிச்சுக்கோ. சரியா? யக்கீன் பேட்ச்ல ஜாயின் பண்ணோம்னா 999 ருபீஸ்க்கு யக்கீன் பேட்ச் அவைலபிளா இருக்க போது. யக்கீன் இன்ஃபினிட்டி பேட்ச் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸோட 2499க்கு இருக்க போது. இந்த ஆஃபர் 19ஆம் தேதி வரைக்கும் தான். சரியா? நீ எங்க இருந்தாலும் படிச்சுக்கோ, ஆனா தயவு செஞ்சு படிச்சிரு. ஓகே, மார்க் கம்மியா இருக்குன்னு சொல்லி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாத. நான் அன்னைக்கு சொன்னதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே கட் ஆஃப்ல தான் உட்காந்துருக்கேன். இந்த ரேஞ்சில் வரும். லாஸ்ட் இயரும் சரி, அதுக்கு முன்னாடி வருஷமும் சரி, ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப் ரேஞ்சில் தான் வந்திருக்குது. ஓகே, நான் இங்கேருந்து எங்கேயும் ஓட போகிறது இல்லை. நம்மளுக்கு இன்னும் எக்ஸாக்ட் வேல்யூ வேணா எனக்கு இன்னும் சில டேட்டாஸ் கொடுங்க. சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு வந்து டேட்டா கொடுக்குங்களோ அது அளவுக்கு நான் பெட்டராக கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். எனக்கு உங்கள் மார்க்கும் ரேங்க் தான் மெயினாக வேணும், வேறு எந்த டீட்டெயிலுமே தேவையில்லை. ஓகே, ஸோ மார்க் ரேங்க்கே எனக்கு தயவுசெய்து கொடுத்துருங்க. அதை வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி இன்னும் பெட்டராக சொல்லிடுறேன் காலேஜ் வைஸ் கட் ஆஃப். ஓகேவா? கவுன்சிலிங் ரிலேட்டட் எந்த டவுட்னாலும் நான் உங்களுக்கு அவைலபிளாக இருப்பேன். நம்பர் சேவ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் எப்போனாலும் மெசேஜ் பண்ணிக்கோங்க. கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரியா? இதுதான் நம்ம ஜிஎம்சிக்கு வரப்போகிற கட் ஆஃப் ஆக இருக்கும். இது வந்து இன்னும் பெஸ்ட்டு 1 மார்க் எரரில் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட் வரணும். ஓகே, தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் எல்லாம் வந்துருச்சுன்னா உனக்கு எந்த காலேஜுங்கிறத நான் ஒரு ப்ரோக்ராம் போட்டு உட்காந்து வச்சு சொல்லுவேன். சரியா? லாஸ்ட் இயரும் பண்ணேன், இந்த வருஷமும் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தயவுசெய்து லைஃபை கெடுத்துக்காதீங்க. சரியா? சான்ஸ் இருக்கிறப்ப படிச்சுக்கோ. தேங்க்யூ.